தமிழ் படுனை வர்த்தாக்கமும் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் இக்கு பேர் அதிகாரங்கள் 1 2 3 4 5 6 7 8 now பத்து ஜர பர ஜர பர 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 கீதா சுரா 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 புது நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானம் முந்தின பூமியும் ஒளிந்து போயின சமுத்திரமும் இல்லாமற் போயிரு. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இன்மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தானே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர் குழந்தைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் மொழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுதுகிறார். அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் தாகமாயிருக்கிறானுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்று இலவசமாய் கொடுப்பேன். சீவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்கள் கொலைபாதகரும் விமர்சனக்காரரும் சூரியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் இருக்கிற கடலிலே வந்தடைவார்கள் என்றார். பின்பு கடைசியான எழுவாதைக்கிறார். நிறைந்த எழுத்தும் காண்பிக்கிறே என்று சொல்லி அசுத்தரிக்கும் உயரமான ஒரு பர்வதத்திலே மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது காண்பித்தார். ஏதாவது பிரகாசம் மிகவும் உயர்ந்த கல்லை போலவும் பழங்கினோடு கல்லை போலவும் இருந்தது. பெரிதும் உயரமான மதியும் மூன்று வாசல்கள்